நிகழ்ச்சியை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. போர்ல தோத்து தான் போகும், அந்த ஆயுதத்தை கூர்மையாக தீட்டலாம். அப்ப இந்த மண்ணுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஒருத்தர் ஒவ்வொரு முறையும் மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு உருவாக்கி தரணும் என்கின்ற எண்ணம் தான் இந்த மண் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத. உண்மையாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் யாராவது வந்தா நன்றி கடன் என்பது எது? இந்த ஊருக்கு வந்து இறங்குறது வரைக்கும் உங்க பேர் தெரியாது. இந்த மண்ணில் கால் பதிச்ச உடனே எனக்கு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு சென்று அதற்கு பிறகு அந்த புலம்பெயர்ந்த தமிழனால் ஒரு சினிமா நிறுவனம் ஒன்று இலங்கை யாழ்ப்பாணம் நீர்வேலி என்ற இடத்துல திறக்கப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு வந்த இயக்குனர் அமீர் எதை கூறினார், என்ன கூறினார், இந்த ஈழத்தமிழனை பற்றி, இந்த புலம்பெயர் தமிழனை பற்றி இயக்குனர் அமீர் கூறிய கருத்துக்கள் என்ன, இந்த நிகழ்ச்சியில் அதற்கு பிறகு வந்த ஒரு பிரபல இயக்குனர் எழுத்தாளர் அவர் என்ன கூறினார் என்ற தகவல் முழுவதுமாக இந்த காணொலியில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். விதுட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முக்கியமாக காணொலி பார்க்குறவர்களுக்கு ஒன்று சொல்லணும், இது பகுதி 3 காணொலி. பகுதி 1 இந்த நிறுவனம் யாரால் திறக்கப்பட்டது, எப்போது திறக்கப்பட்டது, இந்த நிறுவனத்துக்குள்ளே என்ன இருக்குது, எப்படியான உபகரணங்கள் வச்சிருக்கிறார்கள், நிறுவனம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். திறந்ததையும் நாங்கள் பார்த்துருந்தோம் பகுதி 1. பகுதி 2 நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன, பல பேர் உரையாற்றினார்கள். அந்த உரைகளை பகுதி 2 பார்த்துருப்போம். பகுதி 3 இந்த காணொலியில் இயக்குனர் அமீர் அவர்களுடைய உரையும், அடுத்து எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் பாபா செல்லத்துரை அவர்களுடைய உரையும் நாங்கள் பார்க்கலாம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய என் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய திரைப்பட துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சந்தித்த நிகழ்ச்சிகளிலே இன்றைய மாலை பொழுது இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு புதிய அனுபவத்தை தந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பின்னால் இந்த மேடையில் அதிகம் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை ஸ்ரீ ஸ்கந்தராஜா என்கின்ற ஒரு நபருடைய பெயர். ஆனால் எனக்கு இந்த விழாவிற்கு வந்து இறங்கிய இந்த யாழ்ப்பாணம் மண்ணிற்கு வந்து இறங்கும் வரை நான் யாருக்காக வந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாது. அந்த பெயரை இங்கே வந்த பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தது என்னுடைய எடிட்டர் எஸ்பி அகமது. அந்த ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு 4 படம் போட்டாங்க இல்லையா, அதில் திரவின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய இயக்குனராக இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட எஸ்பி அகமது தான் எனக்கு எடிட்டர். அவர் என்னோடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பயணித்து வருகிறார். 2013 காலகட்டத்திலிருந்து ஆதிபகவன் தொடங்கி, அதற்கு பிறகு சந்தனத்தேவன், அதற்கு பிறகு இப்பொழுது நான் இயக்கி கொண்டிருக்கிற இறைவன் மிகப்பெரியவன், நான் தயாரித்திருக்கு நடித்திருக்கிற மாயவலை, அதனுடைய இயக்குனர் ரமேஷ் கிருஷ்ணன் இங்கே இருக்கிறார். இந்த 4 படங்களுக்கும் எடிட்டர் அவர் தான். சார் ஒரு விழா இருக்கு, எனக்காக நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஓகே, அவ்வளோதான். அது என்ன அவ்வளோ டீட்டெயிலாம் நான் கேட்கல. நான் என்னைக்குன்னு மட்டும் கேட்டுட்டு சரி வந்துடுறேன், ஒரே நாளில் நான் ரிட்டர்ன் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அது வெறுமன சினிமா கம்பெனி அப்படின்னு பார்க்க முடியாது. சினிமாவை வெறுமன கூத்தாக பார்க்கின்றவர்களுக்கு, பொழுதுபோக்காக பார்க்கின்றவர்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் சினிமாவுக்கு ஒரு வாழ்வியல். எங்கெல்லாம் கலை மேலோங்கி நிற்கிறதோ அங்கேதான் அந்த மக்களுடைய வாழ்வியல் வெளிப்படும். அப்ப இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, இந்த மண்ணுக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்கிறது. அந்த வாழ்வியலையும் வரலாற்றையும் திரைப்படங்களின் மூலமாக சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. வெறுமன சினிமா என்பது பொழுதுபோக்குன்னு கடந்து விட முடியாது. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன உடை அணிந்திருந்தார்கள், என்ன பேச்சு பேசியிருந்தாங்க, நம்மளுடைய ஊர் எப்படி இருந்தது,
அது எப்படி நாகரிகம் என்ற பெயரில் மாறி இருக்கிறது, கலாச்சாரம் என்ற பெயரில் மாறி இருக்கிறது என்பது எல்லாமே நமது முந்தைய திரைப்படங்களை பார்க்கும்போது தான் தெரியும். 1960களில் வந்த திரைப்படம், 70களில் வந்த திரைப்படம், 1960, 70களில் இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை நகரம் எப்படி இருந்துச்சு. அன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் குதிரை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம், மவுண்ட் ரோட்டில் ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. சென்னைக்கு வர்றவங்க எல்லாமே கையில் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி மவுண்ட் ரோட்டில் பாட்டு பாடுவது போல காட்சிகள். இன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் நிற்கக்கூட முடியாது. அப்போ 60, 70 காலகட்டத்தில் அந்த ஊர் எப்படி இருந்ததுன்றது அந்த திரைப்படம் தான் பதிவு செய்யும். அதுபோல இந்த மண்ணையும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த துவக்கம் என்பது மிகச் சரியானதாக இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கே தொடர்ச்சியாக நடனக்குழுவினர் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நான் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன். எனக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே சோர்வை தரலை, எனக்கு அயற்சியை தரலை. எல்லாமே சிறப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் அந்த ஹிமாலயா டான்ஸ் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், அப்புறம் தென்னிலங்கையை சேர்ந்த அந்த மாணவி அந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக ஒரு எனர்ஜியாக, அவங்களும் அவ்வளோ எனர்ஜியாக ஆடிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சிங்கர் ஷோ மாதிரி சூப்பர் டான்சர் உங்களில் யார் பிரபுதேவான்னு ஒரு ஷோ நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லோருமே திறமையாக இந்த மேடையை கையாண்டார்கள் என்பதுதான் என்னுடைய இது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது 2 விஷயங்கள் குத்துவிளக்கு ஏற்றி தூக்கி வைக்கப்பட்டது. தூக்கி வைக்கும் பொழுது காற்று அடித்து அப்படியே இந்த பக்கம் பொருத்தும் போது அந்த பக்கம் அமர்ந்துருச்சு, அந்த பக்கம் பொருத்தும் போது இந்த பக்கம் அமர்ந்துருச்சு, இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிற, ஒரு வரலாற்றை புதியதாக எழுத தொடங்கி இருக்கிற ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுடைய வாழ்க்கை பயணம் குறித்து ஒரு காணொலி இங்கே போடப்படும் பொழுது அதனுடைய ஒளி கேட்க நிறைய பேருக்கு நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். இது ஏடா இது புத்தகத்தை ஏற்றும் போது இந்த பக்கம் நெருப்பு அமருது, அந்த பக்கம் ஏற்றினா இந்த பக்கம் அமருது, அல்லது இது காணொலி கேட்கலன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தான் நாம வெற்றிக்கான படிக்கட்டை மாற்றி போகணும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இசைஞானி இளையராஜா அவர்களுடைய முதல் திரைப்படம் அன்னக்கிளியுடைய பாடல் பதிவு நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அவரோட ஸ்டுடியோவில் முதல் படம் முதல் பாட்டு. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நம்முடைய மனதில் இணைந்திருக்கக்கூடிய இளையராஜா அவர்களுடைய முதல் பாட்டு பதிவு செய்யப்படும் பொழுது கரண்ட் கட் ஆயிடுச்சு, பவர் போயிடுச்சு. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இப்போ ஒரு கிராமத்திலிருந்து பண்ணைப்புறத்திலிருந்து தொடங்கி இங்கே கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடி சென்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை ரெக்கார்டிங் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. அப்போ யார் ஒரு கிராமத்து இளைஞன் இவருக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதையும் மீறி ஒரு தயாரிப்பாளர் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த துவங்கும் போது கரண்ட் போயிடுச்சு. ஆனால் அந்த தயாரிப்பாளர் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இல்லை அவர் தான் திரும்ப பண்ணணும், நம்ம திருப்பி ஏற்பாடு பண்ணுவோம். கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட்டர் செட்டப்லாம் ஏற்பாடு பண்ணி 2வதாக பாடல் பதிவு செய்கிறாங்க. 2வது அந்த பாடல் பதிவை செய்யும் பொழுது ஃபுல்லாக ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இன்ஜினியர் சொல்கிறாரு, சாரி சார், அப்போல்லாம் லைவ் ரெக்கார்டிங் இப்போ போல கிடையாது, எதுவுமே ரெக்கார்டு ஆகலைன்னு சொல்கிறார். 2வது முறையும் அது. அப்போ திரும்பவும் அந்த ஸ்டுடியோவில் எல்லாரும் உட்காந்து பேசும்போது சொல்கிறாங்க, இது சரியாக வரல, இது ஏதோ அபசகுணமாக இருக்குது, 2 முறை நடந்துருச்சு, நம்ம மியூசிக் டைரக்டரை மாற்றிடலாங்கும் பொழுது அந்த தயாரிப்பாளர் இல்லை இவர் ஒரு திறமையான இளைஞர், நிச்சயமாக வருவார்னு சொல்லிட்டு 3வது ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த 3வது பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் மச்சான பார்த்தீங்களா அப்படின்ற பாடல். அங்கே தான் இளையராஜா அவருடைய வாழ்க்கை துவங்கியது. எனக்கு இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோணுனது. ஒரு இளையராஜா இன்றைக்கு சகாப்தம் எப்படி உருவானதோ அதுபோல ட்ரீம்லைன் என்கின்ற சகாப்தம் இந்த யாழ்ப்பாணம் மண்ணில் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இறைவன் ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் அதுக்கு அவருடைய காணொலியை பார்க்கும் பொழுது
அது சத்தம் நிறைய இருந்தது. ஆனால் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. 5 வயதிலிருந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய கனவுகளை சுமந்து, சினிமா என்கிற கனவை சுமந்து அதை எதிர்கொள்ள முடியாம அப்புறமா பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய தான் கண்ட கனவு தனக்கு நனவாகுதோ இல்லையோ, தன்னை போல கனவோடு திளைத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உருவாக்கி தரணும் என்கின்ற எண்ணம் தான் இந்த ட்ரீம் லைனை உருவாக்கி இருக்கின்றது. அந்த காணொலி மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கனவு கோடு கிடையாது, அது ஒரு கனவு கோட்டை. அது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும்போது தெரியுது, எல்லோருக்குள்ளேயுமே அந்த சினிமா என்கின்ற தாகம், கலை என்கின்ற தாகம் வந்து நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அது நான் இப்படி கிராஸ் பண்ணனா யாராவது என்கிட்ட 2 பேர் பேசும் பொழுது அல்லது வரும்பொழுது என்கிட்ட அவங்க பேசுறத வச்செல்லாம் பார்க்கும்போது புரிகிறது, இந்த இளைஞர்கள் எங்க போய் தன்னுடைய அந்த தாகத்தை தீர்த்துக்கிடுவாங்க, எங்கிருந்து தங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா அதற்கு தேவை ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்மாக தான் அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கியாக, ஒளிவாங்கியாக எல்லாமுமாக ஸ்ரீஸ்கந்தராஜா இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு எனக்கு காட்டும். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி இங்கே நிறைய பேசினாங்க. நிறைய பேசும் பொழுது சொன்னது என்னன்னா, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சினிமா பட கம்பெனி தொடர்ந்துருக்காங்க, ஒரு அவுடோர் யூனிட் கம்பெனி தொடர்ந்துருக்காங்க, 4 படங்களை தயாரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுல என்ன இருக்கு? ஒரு சினிமா கம்பெனி, எங்களை பொறுத்த மட்டும் ஒரு சினிமா கம்பெனியில என்ன 4 படம் தயாரிக்கிறாங்க. ஒரு கம்பெனி அவர் ஆசைப்பட்டதை ஒரு பையனை நடிக்க வச்சிருக்காரு. அதுல வரலாற்று சிறப்பு எங்க வந்து சேருது அப்படின்னா நான் அப்படி பார்க்கல. நான் எந்த கண்ணோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா பார்க்கிறேன்னு சொன்னா, எந்த துப்பாக்கி முனைகளுக்கும் எந்த பீரங்கி முனைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்காக, தாக்குதல்களுக்காக அகதிகளாக புலம்பெயர்ந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து திருப்பி வந்து இந்த மேடையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்குன்னா, ஒரு ஈழத்தமிழன் நிகழ்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சியில் சிங்கள பெண்கள் ஒரு தமிழ் பாட்டுக்கு நடனமாடி கொண்டிருப்பதை நான் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக பார்த்தேன். இந்த அன்பும், இந்த பாசமும், இந்த நேசமும் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருந்தா இந்த பூமி ஒரு யுத்த பூமியா மாறி இருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய வேதனைகளை சுமந்த பிறகும் அவர் நினைச்சிருந்தா இந்த மேடையை வெறும் தமிழ் மேடையாகவே மாற்றி இருக்க முடியும். ஆனால் தன் மனதில் எந்த குரோதமும் இல்லாமல், எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல், நம் சகோதர ஒரு சிந்தனையோடு அந்த பெண்களையும் இங்கே அழைத்து வந்து அவர்களுடைய பாடலுக்கும் சரி, அவர்கள் தமிழ் பாடலுக்கும் நடனமாடுகின்ற இந்த நட்பும் இந்த அன்பையும் பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி தான். ஸ்ரீஸ்கந்தராஜா, உங்களுக்கு தான் அந்த புகழ்ச்சி போய் சேரும். ஆடிய பெண்களும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க ரொம்ப அழகா அதை நேசிச்சு அவ்வளோ அழகா அதை உள்வாங்கி அந்த பாடலுக்கு நடனமானதை நான் கவனிச்சுட்டே இருந்தேன் நான். அப்போ நிச்சயமாக இந்த மண் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த அத்தியாயம் சினிமா என்கின்ற கலையின் மூலமாக துவங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நான் உணர்கிறேன். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நான் இந்த மண் இனிமேல் எந்த காலகட்டத்திலும் ஒரு வெடிகுண்டு சத்தத்தையோ, துப்பாக்கி சத்தத்தையோ, பீரங்கி சத்தத்தையோ கேட்கக்கூடாது. இதே அன்போடும் நேசத்தோடும் கலையின் மூலமாக இணைந்து புதிய வரலாற்றை இரு சமூகமும் படைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அந்த ஆசைக்கு வித்திட்ட மேடையாக இந்த ட்ரீம் லைன் மேடை அமைந்திருப்பதற்காக ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி நிறைய புதியவர்கள் இங்கே வந்தாங்க, உங்களுடைய கனவுகளோடு வந்தாங்க. நான் அவர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புவது என்னன்னா, நான் கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்தில் வந்து இந்த ஈழ போராட்டத்தில் கலந்து கொண்டு போது அப்போ நான் அடிக்கடி கேட்பேன், நான் உங்களுடைய வழியை, வாழ்க்கையை சொல்லுவதற்கு இந்த மண்ணிலிருந்து கலைஞர்கள் ஏன் புறப்படவே இல்லை அப்படின்ற கேள்வி சென்னையில் இருக்கிற என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். என்னை சந்திக்க வருகிறவர்களெல்லாம் நான் அதை கேட்டுட்டே இருப்பேன். அப்போ யாரும் எடுத்தேறி வரல. ஒரு சில நேரத்தில் நாங்களே வந்து, நான் இன்னும் சில இயக்குநர்கள் எல்லாம்
இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய இந்த வாழ்வியலில் பாதிக்கப்பட்ட உண்மையாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் யாராவது வந்தா அவர்களை உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டு அவர்களுக்கு இந்த இந்த கலையை கற்றுக் கொடுப்போம், அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உளவுத்துறை எல்லாம் அந்த மாதிரி இலங்கையிலிருந்து யாராவது வந்தாங்கன்னா ஈழத்து இளைஞர்கள் யாராவது வந்தால் சேர்த்துக்கிறாதீங்க, ஏன்னா அது ஒரு சின்ன அச்சுறுத்தல் இருந்தது. அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்கள், அதற்கு பின்புலம் என்ன இருக்குன்னு தெரியாது, தேவையில்லாத சிக்கல்களில் நீங்களும் மாட்டிக்கிறாதீங்கன்னு எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டது அன்றைய காலகட்டத்தில். நான் எங்கு போனாலும் சமீபத்தில் கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன் போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய குறும்படங்கள் விழாவில் கலந்துக்கிட்டேன். நான் சுபாஸ்கரன் அவர் நடத்தினாருன்னு நினைக்கிறேன். நான் சரியாக எனக்கு நினைவில் யார் நடத்தினதுன்னு. நானும் இயக்குனர் வெற்றிமாறனும் போயிருந்தோம். அப்பவும் நான் சொன்னேன், நான் இங்கே இருந்து வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு இந்த ஆர்ட்டை கற்றுக் கொடுக்கணும், இந்த ஆயுதத்தை, இந்த சினிமாங்கிற ஆயுதத்தை கொடுத்துட்டா அவங்க இனிமேல் வேறு எந்த ஆயுதத்தையும் தூக்க மாட்டாங்க, அறிவாயுதத்தின் மூலமாக தங்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆழமான நம்புறேன். இந்த கலை நிச்சயமாக மாற்றிடும். தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுடைய கொள்கை என்ன, தங்களுடைய வாழ்வியல் என்ன, தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எல்லாத்தையும் சொல்ல முடியும், சர்வதேச அரங்குக்கு சொல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய ஆழமான அழுத்தமான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இங்கே முதல் மேடையில் இருந்த 4 இயக்குநர்கள் 5 இயக்குநர்களுக்கு நான் சொல்ல வர்றது, இந்த ஆர்ட்டை நல்லா கற்றுக்குங்க. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம் இந்த சினிமா. அந்த ஆயுதத்தை கூர்மையாக தீட்டுங்க. ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது மொட்டையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது பயன் தராது. அது நீங்கள் போரில் தோற்று தான் போகும். அந்த ஆயுதத்தை கூர்மையாக தீட்டுங்க. அந்த டெக்னிக்கலை நல்லா பழகிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற எண்ணத்திற்கு வராமல் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய கற்றுக்கங்க. ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வாங்க, அந்த அந்த கிளாஸுக்குள்ளே வாங்க. வந்தீங்கன்னா தான் உங்களுடைய பெயர் இந்த மேடையோடு போயிடக்கூடாது. இது துவக்கம்தான், இது விதை தான். இது மரமாக வரணும்னா நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உங்களை அடையாளம் கண்டுக்கிறக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து சேரணும்னா நீங்கள் இந்த ஆர்ட் ஃபார்மை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் கனடாவில் என்னுடைய ஆதிப்பகவன் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லும்போது சொன்னேன், மீண்டும் அதே தான் இப்பவும் நினைவுபடுத்துகிறேன். நான் அந்த எண்ணத்தோடு இளைஞர்கள் யாராவது, ஏன்னா வர்றவங்க எல்லாருமே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் நார்வேக்கு போயிருக்காங்க, ஸ்வீடன் போயிருக்காங்க, சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. எல்லாரும் வரும்போது என்ன வேணா நடிக்கணுன்ற ஆர்வத்தில் நடிகராக வரணும், சீக்கிரம் பாப்புலர் ஆகணும், இந்த முகம் எல்லோருக்கும் பரிச்சயம் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர இந்த ஆர்ட்டை கற்றுக்கணும், இந்த டெக்னிக்கலை எப்படி கற்றுக்கணுன்றத ஆர்வம் குறைவாக இருக்கிறத பார்க்குறேன். அந்த மாதிரி ஆர்வம் உள்ள இளைஞர்கள் காலம் போயிருச்சு. இனி எந்த அச்சுறுத்தலும் இந்தியாவிலே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். நான் ஆழமாக அதனால சொல்கிறேன், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்க, சென்னைக்கு வாங்க. என்னிடம் உதவியாளர்கள் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் சிலருக்கு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்னும் சேர்ந்து நீங்கள் பழகிக்கங்க. இந்த ஆர்ட்டை நல்லா கற்றுக்குங்க, சரியாக கற்றுக்குங்க. அதற்கப்புறம் உங்களுடைய பெயரும் உலக அரங்கில் போய் நிற்கும். இது அவசியமானது ஒன்று. ஏன்னா நான் உங்களை உச்சிக்கு வந்து பாராட்டிட்டு போகிறது பெருசு கிடையாது. நான் 2 வார்த்தைகளை உங்கள் மனதை புரிவித்து கைதட்டு வாங்குறது எனக்கு அவசியமற்றது. அது எனக்கு நோக்கம் இல்லை. நீங்கள் உங்களுடைய படைப்பின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அங்கீகாரத்தையும் அடையணும், உங்களுடைய இலக்கை அடையணும்னா நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கீழே இருந்து இன்னும் சரியாக அடிப்படையில் இருந்து இந்த தொழிலை கற்றுக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ட்ரீம் லைனுக்கு செய்கிற உதவி என்பது எது, நன்றி கடன் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நான் கண்ட கனவு எனக்கு நனவாகுதோ இல்லையோ அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு ஸ்ரீஸ்கந்தராஜா நினைச்சார் பாருங்க. அவர் இன்னும் உங்களை போல 100 பேரை உருவாக்கணும்னா நீங்கள் இங்கே திரையிடப்பட்ட 5 படங்களை வெற்றி படமாக மாற்றணும். பணம் வெற்றி என்பது பணத்தின் மூலமாக இல்லை. நான் அந்த நம்பர் சொல்லலை. இந்த படங்களை கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல வரல, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த படம் மக்களிடம் போய் சேர்ந்துச்சு, ஒரு அங்கீகாரத்தை பெற்றுச்சு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய படங்களாக உருவாக்குங்க. அப்பதான் அவர் இதுபோல இன்னும் பல இளைஞர்களை உருவாக்க முடியும். நீங்களும் அதற்கான முயற்சியில் இருங்க. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. எல்லாவற்றிற்கும் காரணம் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நான் இந்த ஊருக்கு வந்து இறங்குறது வரைக்கும் உங்கள் பேர் தெரியாது.
ஆனால் இப்போ உங்கள் பேரை நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க. அப்படி ஒரு நிகழ்வு தாக்கத்தை இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ட்ரீம்லைன் இயக்குனர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு எங்கள் மதிப்பிற்குரிய இயக்குனர் அமீன் அவர்கள் ஒரு அன்பளிப்பினை இப்பொழுது வழங்குவதற்காக இங்கு மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருக்கான அன்பளிப்பு இங்கு வழங்கப்படுகிறது. ட்ரீம்லைன் ஆலமரமாய் வளர்ந்து ஆலம் விழுது போல் அனைத்து நாடுகளிலும் அனைத்து மொழிகளிலும் திரைப்படங்களை தயாரித்து வளர்ந்து நிலைத்து நிற்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கனம் இயக்குனர் அமீர். இயக்குனர் அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது இங்கு வழங்கப்படுகிறது. எழுத்தாளரும் நடிகருமான அருமையான கதை சொல்லியாம் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாபா செல்லத்துறை அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடும் பண்போடும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு. We request the famous storyteller and writer and the actor Baba Sellathurai on the stage to give some words. உண்மையிலேயே இலங்கைக்கு வருவது இது 3வது தடவை. டி கந்தராஜாவை எனக்கு தெரியாது. விக்கியை கூட்டாருன்னா என்ன வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் நானும் உடன் இருக்கிறேன் என்பது ரொம்ப சந்தோஷமாக. நாங்கள் உட்கார்ந்து இந்த நிமிடம் முழுக்க பாலுமகேந்திரா சாரியில் இந்த பாலுமகேந்திரா சாரவே எனக்கு கடைசி 10-15 வருடங்களில் மிக மிக நெருக்கமான உறவு இருந்தது. அவர் பலமுறை ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் பக்கத்தில் இருக்கிற மட்டக்களப்பிலிருந்து அங்குதான் அவர் பிறந்து வளர்ந்தார். கரெக்டாக மட்டக்களப்பாக மட்டக்களப்பில் பிறந்து வளர்ந்தவர் பாலுமகேந்திரா. அவர் தன்னுடைய ஸ்கூல் மாணவர்களோடு ஒரு டூர் போகிற போது ஒரு ஆங்கில படத்தினுடைய ஷூட்டிங் கொழும்பில் நடந்து கொண்டிருந்ததாக அவர் தன்னுடைய சின்ன ஒரு பிட்டில் எழுதியிருக்கார். அப்போ அந்த ஸ்கூல் ஃபாதர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு. அந்த 40-50 பசங்கள் அவர் மட்டும்தான் கேட்குறாரு, அந்த ஷூட்டிங் பார்க்கணும். ஒரு ஆங்கிலேயன் அந்த ஷூட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த பையனுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு அப்பொழுதெல்லாம் ஒரு பிளாக் கிளாத்தை மேலே போட்டுட்டு அதுக்குள்ளதான் கேமராமேன் இருப்பார். இந்த பையனை அந்த பிளாக் கிளாத்தில் ஃபுல்லாக போட்டு மூடிட்டு அந்த கேமரா வழியாக அந்த காட்சியை காண்கிறார். எனக்கு உடம்பே செலுக்கிறது. திடீரென்று அந்த ஆங்கில இயக்குனர் ரெயின் என்று கத்துகிறார். மழை என்று சொன்னவுடன் அடுத்த செகண்ட் மழை பெய்யும். பாலுமகேந்திரா வெளியில் 7 வயசு பையனாக, இந்த 7ஆம் வகுப்பு படிக்கிற பையனாக நினைக்கிறார். ரெயின் என்று சொன்னவுடன் மழை பெய்கிற அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு வார்த்தை ஒரு இயக்குனருக்கு மட்டும்தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் ஒரு இயக்குனராக ஆவேன் என்று நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது முடிவு செய்தேன். அவ்வளோ பெரிய கனவை அவர் தேக்கிக் கொண்டு வைத்திருந்தார். கடைசி நாட்களில் அவர் எங்களோடு மிக நெருக்கமாக பேசின போதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருந்தது. நண்பர்களே, நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களோடு இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், ஸ்ரீ கந்தராஜா அவருடைய மகன், எல்லோருக்கும் நம்முடைய முன்னத்தியர், இலங்கையினுடைய முன்னத்தியர் பாலுமகேந்திரா சார் தான். அவருடைய இந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு ஒரு பிரமாதமான கனவு இருந்தது. அது என்னவென்றால், உலகின் மிக முக்கியமான ஈரானிய டைரக்டராகிய மஜித்தினுடைய படங்களை மாதிரி ஒரு 10 படங்களை தமிழில் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஒரு படம் கூட 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டை தாண்டக்கூடாது என்று அவர் எங்களோடு விவாதித்திருக்கிறார். எல்லா படங்களுக்கும் நான் என்னுடைய ஆத்ம நண்பன் இளையராஜாவை
மியூசிக் போட வைப்பேன். நான்லாம் கேட்டேன், சார் 50 லட்சம் ரூபாயில எப்படி சார் இளையராஜா மியூசிக்லாம் போட வைப்பீங்க? இல்லை, நமக்கு விடாமுயற்சி இருந்தால் அதை செய்ய முடியும். ஒரு படத்திற்கான 50 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். அதை வைத்து இந்த 10 படங்களையும் செய்து முடித்தால் என்னுடைய முதுமை நிறைவேறும், நான் விடைபெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அதற்குள்ளாக அவர் விடைபெற்றார். அதனுடைய ஒரு துவக்கம் தான் அவர் எடுத்த தலைமுறைகள் படம். நான் இங்கே இவ்வளவு இளைஞர்களை பார்க்கிறேன். இலங்கையினுடைய நாம் மிக மிக ஒரு உக்கிரமான யுத்தத்தை பார்த்தோ, கேள்விப்பட்டோ, கர்ப்பத்தில் இருந்தோ அல்லது படித்தோ, உணர்ந்தோ, எல்லா வகையிலும் கேள்விப்பட்ட ஒரு தலைமுறை இலங்கையில் இருக்கு. இந்த உலகத்தில் மற்ற யார் எடுக்கக்கூடிய படங்களை விடவும் நீங்கள் எடுக்கிற படங்கள் மிக மிக உக்கிரமானதாக, ரத்தம் சதயமானதாக இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் அது ஒரு டெக்ஸ்ட், எங்களுக்கெல்லாம் அது நாங்கள் படிக்கிற ஒரு கதையோ அல்லது ஒரு சம்பவம். உங்களுக்கு மட்டும்தான் அது நீங்களோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ அப்படி பார்த்த, அப்படி உணர்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். எனக்கு இன்றைக்கு வந்து இங்கே இறங்கின உடனே எனக்கு இந்த மண்ணில் கால் பதிச்ச உடனே எனக்கு சோபா சக்தி, முத்துலிங்கம் மாதிரியான இலங்கை போரை பற்றி மறுபடியும் எழுதி கொண்டு குவித்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தார். சோபா சக்தியுடைய இம் என்று ஒரு நாவல் இருக்கு, உங்களில் பல பேர் படித்திருக்கப்படும். அந்த இம் ஒரு போர் மனிதர்களை எப்படியெல்லாம் சிதைத்திருக்கிறது. நான் பார்க்கிற மாதிரி கால் ஊனமுற்றவர்கள் அல்லது இறந்து போனவர்கள் அல்லது சிதைந்து போனவர்கள் மட்டுமில்லை, போரினால் ஊனமுற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஒட்டுமொத்த மனநிலை சிதைந்து போனவர்கள். இந்த வாழ்க்கையைத்தான் ஒரு கலைஞன் எடுத்து திரையில் காண்பிக்க வேண்டியிருக்கிறது, எழுத வேண்டியிருக்கிறது. அந்த இம் என்கிற ஒரு நாவலில் ஒரு அப்பா தன்னுடைய மகளை ஒரு மருத்துவரிடம் கூட்டி போவார். அதுதான் இந்த நாவலுடைய துவக்கம். அந்த மருத்துவர் அந்த மகளை பரிசோதித்து விட்டு வந்து சொல்வார், உங்கள் மகள் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொல்வார். ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிற அந்த நாவலை அந்த பொண்ணை பார்த்து அந்த பெண் மருத்துவர் கேட்பார், இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்று தெரியுமா என்று கேட்பார். அந்த பொண்ணு அமைதியாக இருக்கும். திரும்ப திரும்ப அந்த மருத்துவர் அந்த பெண்ணை கேட்டுக்கொண்டே இருப்பார். அந்த பேராகிராஃப் முடிகிற போது அந்த பெண் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவை கை காட்டும். அப்படிதான் அந்த நாவலை சோபா சக்தி ஆரம்பிப்பார். போர் என்ன செய்திருக்கு, ஒரு போரினுடைய விளைவில் ஒரு அப்பா என்கிற ஸ்தானத்தை எல்லாம் ஒரு மனிதன் எப்படி இழந்து போயிருக்கிறார் அல்லது ஒரு மகள் எப்படி இழந்து போயிருக்கிறாள் என்பதை எல்லாம் அவர் அவ்வளவு உக்கிரமாக எழுதியிருப்பார். நண்பர்களை, எழுதுவது என்பது வேறு, அதே எழுதின விஷயத்தை திரையில் காண்பிப்பது என்பது வேறு. இருக்கிற என்னுடைய நண்பர் அமீர் மாதிரியான நண்பர்களுக்கு தெரியும், இந்தியாவில் கேரளாவில் ஜான் ஆபிரகாம் என்று எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் வியந்து போன ஒரு இயக்குனர் உண்டு. ஆனால் ஜான் 2-3 படங்களை எடுத்து பார்த்தார். எந்த படமுமே ஒரு முழுமை அடைந்து அவரால் ஸ்கிரீனில் கொடுக்கவே முடியும். அம்மா அரியான் அந்த மாதிரியான படங்களை எல்லாம் ஜான் எடுத்து பார்த்தார். ஏனென்றால் பேசுவது என்பது வேறு, அதை திரைக்கு நகர்த்தி கொண்டு போகிற போது பெரும்பான்மையான கலைஞர்கள் திரையில் அதை நழுவ விட்டு விடுவார். அது முழுக்க முழுக்க வேறு ஒரு கலையாக இருக்கிறது. அந்த கலை இன்றைய காலகட்டத்தில் மிக மிக பொருட்செலவு மிக்கதாகவும், சாமானியர்கள் யாரும் கேமராவை கையில் எடுத்துவிட முடியாத மாதிரியும் இன்றைக்கு கார்ப்பரேட் உலகத்தில் போய் கதைகளும் சினிமாவும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இதுவரையிலும் இந்த பகுதியில் ஒரு ஸ்டுடியோ என்பது இல்லை, ஒரு கேமரா என்பது இல்லை, இப்படி ஒரு டப்பிங் வசதிகள் கொண்ட இடமாக இல்லை. இன்றைக்கு இது ஒரு சின்ன செடியை மாதிரி அரும்ப ஆரம்பித்திருக்கிறது. நான் முழுக்க முழுக்க இங்கு இருக்கிற போன தலைமுறை மனிதர்களை மறந்து விடுகிறேன். இங்கு இருக்கிற இளைஞர்களின் உற்சாகமும் இந்த இளைஞர்களின் கொண்டாட்டத்தையும் நான் பார்க்கிறேன். என்றால் நாம் முழுக்க முழுக்க கசப்பையே குடித்து வாழ்ந்திருக்கிறோம், கசப்பையே நாம் அருந்தி வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய உலகத்தை ஸ்ரீகந்தராஜா மாதிரியான மனிதர்கள் காட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலை என்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன். எங்கள் ஊரில் இவரை மாதிரி 100 மடங்கு பணக்காரர்கள் ஒரு 100 பேரை எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இறந்து போனார்கள். அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய
குழந்தைகள் அல்லது குடும்பத்தாரார்கள் என்றைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் திதி கொண்டாடுவார். அதோடு அவர்கள் நினைவிலிருந்து அழிந்து விடுவார். ஆனால் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குகிற போது அந்த ஸ்தாபனம் என்பது ஒரு வியாபாரமாக இல்லாமல் ஒரு கலையாக இந்த உலகத்தில் நிற்கிற போது அந்த மனிதர்கள் என்றென்றைக்கும் மனிதர்களுடைய நினைவில் வாழ்வார். நண்பர்களே, எனக்கு ஒரு 60 வயது ஆக போகிறது. என் 60 வயதில் நான் நடந்து வந்த ஆர்ட் சம்பந்தமான, லிட்ரேச்சர் சம்பந்தமான இந்த உலகத்தை திரும்பி பார்க்கிற போது நினைவில் மனிதர்கள் இருப்பது மட்டும்தான் மனிதர்கள் சம்பாதித்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அவர்கள் எவ்வளவு கார் வைத்திருந்தார்கள், எத்தனை பங்களா வைத்திருந்தார்கள், எவ்வளவு சொத்து வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் இல்லவே இல்லை. எத்தனை மனிதர்களின் நினைவுகளில் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கிருந்து ஒரு அகதியாக யூரோப் நாடுகளுக்கு போய் அங்கு அல்லல்பட்டு நான் ஜெர்மனியில் கோபுரா ஞானம் என்று ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்து போன போது அவர் சொன்னார், பவானா, நானும் என் மனைவியும் ஒரு கல்லூரியில், பெண்கள் கல்லூரியில் ஒரு நாளைக்கு 250 டாய்லெட்களை கண்டுபிடித்த கைகள் என்னுடைய கைகள். அவ்வளவு ரத்தம் தோய்ந்த, அவ்வளவு வேர்வை தோய்ந்த, அவ்வளவு அழுக்கான கைகளை கொண்ட வாழ்க்கையிலிருந்து வந்ததுதான் இந்த பணம். அந்த பணத்தை ஒரு ரூபாயும் வீணாக செலவு செய்து விடாமல் அவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு ஊர்ல பெரிய பங்களாக்கள், ஷீஷோர் வீடுகள், அல்லது இன்றைக்கு பணம் செலவழிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தான் பிறந்த மண்ணுக்கு, தன்னுடைய ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கையளித்து போக வேண்டும் என்று அவர் நினைத்த இந்த பெருமிதமான தருணத்தில் நானும் உடன் இருப்பதை, வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் ஒரு சின்ன இடத்தில் நானும் இருந்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு நினைவு கொள்கிறேன். நன்றி. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது.